பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிறைய இன்னைக்கு ஜோதிடத்துல நவீன முறைகள் வந்தாலும் இன்னுமே ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய தொடர்பு அவ்வளவு நிறைய பலன்களை நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறது உணர்த்திக்கிட்டு இருக்கு. அந்த வகையில ஒரு 2 பகை கிரகங்கள் தொடர்பானாலே நம்ம அதுல நிறைய விஷயம் சரி பண்ணிக்க முடியும். நிறைய பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும். சில பரிகாரங்கள் நமக்கு நமக்கு நாமே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாரி இருக்குது. சரிங்களா? சரிங்க. இப்ப ஒரு 2 பகை கிரக தொடர்பும், அதனால என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறதையும், ஆ அத நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப சூரியன் ஒரு ஜாதகத்துல ஒளிக்காரக கிரகம் அப்படின்னும், ஒரு மாத கணக்கில் நகரக்கூடிய கிரகம் அப்படின்னும், ஆன்மாக்காரகன் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒளி கிரகம். சரிங்களா? இதுல சனி பகவான் மண்டக்காரகன் அப்படின்னும், ஒரு 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து அடுத்த ராசி கட்டத்துக்கு நகரக்கூடிய கிரகம் அப்படின்னும், சில இடங்களில் இருள்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான். இது கர்மாகாரகனாகவும், ஒரு சில இடங்கள்ல கொடுப்பினை காரகனாகவும், ஆயுட்காரகனாகவும் செயல்படக்கூடிய கிரகமாக சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சனி பகவான், குரு பகவான் இரண்டும் ஜாதகத்துல, இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பகை கிரகங்களாக பாவிக்கப்படுகிறது. ஒரு ஜாதகத்துல இப்ப சிம்மம் ராசியில சனி பகவான் இருந்தாலும், நம்ம சொன்ன மாதிரி இந்த சனி சூரியன் 2 கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கும். மகரத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ சூரிய பகவான் இருந்தாலும், இந்த சனி சூரியனுடைய கிரக தொடர்பு இருக்கும். ஒரு ஜாதகத்துல சனி மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நம்ம சொல்ற மாதிரி அந்த கிரகங்கள் 2 தொடர்புல இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்துல இந்த ராசி கட்டத்துல இந்த திரிகோண பாவங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு மேஷம், சிம்மம், தனுசு இதெல்லாம் ஒரே திரிகோண ராசிகள். இதுல இப்ப மேஷத்துல சனி பகவானோடு சூரியன் இணைஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அல்லது மேஷத்துல சனி பகவான், சிம்மத்துல சூரியன், அல்லது சிம்மத்துல சனி பகவான், தனுசுல சூரியன், இந்த மாதிரி திரிகோண வீடுகள்ல இந்த கிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலும் இந்த கிரகங்கள் ஒன்னோடு ஒண்ணு பகைத்தன்மையில ஒன்னாவே இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பொருள். இந்த மாதிரி கிரக தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகம் ஒரு ஆண்களுடைய ஜாதகம், பெண்களுடைய ஜாதகம், எந்த ஜாதகம்னாலும் பரவாயில்ல. இந்த ஜாதகத்துக்கு என்ன தெரியுமாங்க பலன்? இப்ப நேரம் நிர்வாகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன். தன்னுடைய பகை கிரக தொடர்பான மந்தக்காரகனோடு இணைகிறதுனால இவங்களால இந்த நேரம் நிர்வாகத்தை சரியா வச்சுக்க முடியாது. ஒரு நேரத்துக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சு அந்த நேரத்துக்கு ஒரு வேலையை முடிக்க முடியாது. ஒரு தூங்கி எந்திரிக்கிற வழக்கம் இந்த பஞ்சுவலா நான் ஷார்ப்பா 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன், நான் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன், இல்ல நான் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வழக்கங்கள் கண்டிப்பா இருக்காது. இதுல நேரம் நிர்வாகம் பாதிக்கப்படுறது ஒண்ணு. இது இல்லாம இந்த ஒளி கிரகங்களுடைய தன்மைய சனி பகவானுடைய தாக்கங்கள் வர்றதுனால ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு ஜாதகருடைய வலதுபுற விழி, அதாவது பார்வைக்கு சூரியனை காரகமா கொடுக்குறாங்க. சனி பகவானுடைய தொடர்புனால பார்வை மங்குதல் அல்லது பவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு வலிவேதனை, கண்கள்ல சுருக்கம் அல்லது கண்கள்ல புரை, இந்த மாதிரி ஒரு சில உபாதைகள் கண்கள் பாத்தீங்கன்னா வருது, தண்ணி வருது, இந்த மாதிரி சில உபாதைகள் பாத்தீங்கன்னா வருது. இது இல்லாம இந்த பகை கிரக தொடர்பு மூலமா வேலை பார்க்கின்ற சூழ்நிலையில நிறைய ஒரு நெருக்கடி, காலதாமதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம வேலை பார்க்குற சூழ்நிலையில நம்ம ரிப்போர்ட்டிங் ஆபீசர் நம்ம யாருக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ அவங்க எல்லாம் சூரியன் சனியோட கிரக தொடர்பு ஏற்படுறதுனால அவங்களுக்குள்ள நமக்குள்ள மனக்கசப்பு வர்றது, இந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா வருது. இந்த பகை கிரக தொடர்பு சனி பகவானுடைய காரகங்கள்ல சூரியனும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்துவாரு. அதுல சனி பகவான் பொதுவாக உடல்ல திறந்து மூடக்கூடிய வாழ்வுகள், உடல் கழிவுகள் வெளியேறக்கூடிய இடங்கள், உடல் கழிவுகளை நம்ம வச்சுக்கலாம். அதுல பிராணம் இல்லாம போறது, செரிமானம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளை ஏற்படுறது. அதே மாதிரி சனி பகவான் ஒரு ஜாதகருடைய தாடை பகுதியை குறிக்கிறது. அந்த ஜாதகருடைய
அதாவது குடல்ல ஏற்படக்கூடிய உபாதைகளை குறிக்கிறது. இது எல்லாம் கூட சூரியனோட காரகங்களால இப்போ உதாரணத்துக்கு முதுகு, முள்ளெலும்பு சம்மந்தப்பட்டு, அதாவது இந்த ஸ்பைனல் சம்மந்தப்பட்டு ஒரு போன் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியுது. தாடை பகுதியில, இந்த தாழ்வாய் பகுதியில இருக்கக்கூடிய எலும்புகளோ அல்லது தோலோ சுருக்கமாக இருக்கிறது, எலும்புகள் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து சொல்ல முடியும். இந்த பகை கிரக தொடர்புகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய அந்த கிரகங்களுடைய காரகங்களை பலகீனமாக்குது. இதுக்கு பரிகாரமா நம்ம என்ன பண்ணலாங்க அப்படின்னா, இப்ப நம்ம நேரம் நிர்வாகத்தை சரியா ஃபாலோ பண்ணும்பொழுதே அந்த கிரகம் எனர்ஜி ஆகும். உதாரணத்துக்கு இந்த சனி, சந்திரனுடைய கிரக தொடர்பு சூரியனோட காரகங்களை நிறைய மாத்துறதுனால, சூரிய நமஸ்காரம் பண்றது ஒரு அடிப்படையா நல்ல ஒரு பலனை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னும், இந்த கடிகாரம், காலண்டர், நேரத்தை குறிக்கக்கூடிய டைம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சூரியனோட காரகங்கள்ல வரும். இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்றது. ப்ளஸ் நம்ம அதை வந்து ஒரு தானமா கொடுக்கறது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு சூரியன் வந்து பலகீனமாகுறாரு சனி பகவானால அப்படின்னா, நம்ம அடிப்படையா வந்து காலண்டர் தானமா கொடுக்கலாம், ஒரு கிஃப்டா கொடுக்கலாம், வாட்ச் வாங்கி தானமா கொடுக்கலாம், ஒரு வால் கிளாக் வாங்கி தானமா கொடுக்கலாம். ஒரு இது சனி, சூரியன் பகை கிரக தொடர்புக்கு சிவாலயங்கள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சனிக்கிழமை நாள்ல ஒரு கடிகாரம் வாங்கி தானமா கொடுக்கறது, ஒரு காலண்டர் வாங்கி கோயில் பிரகாரத்துல வைக்கிறது. சில இடங்கள்லாம் வந்து கோயில் மணி ஒலிக்கிற மாரி இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. நேரத்துக்கு டைம் வந்து ஒலிக்கிற மாரி அ அ மணி இசைப்பான் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். இப்ப வந்து நம்ம ஊருக்கு, நம்ம ஊர் நேரப்படி இந்த கோயிலில் ஒலிக்கப்படும் நேரம் 5 மணி, நேரம் 6 மணி அப்படிங்கிற மாரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி வைக்கும்போதெல்லாம் இந்த கிரகம் வந்து எனர்ஜி ஆகும். சிவாலயங்கள்ல நேரம் செலவு பண்ணும்பொழுதும் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதுபோல தாந்திரீகமான எளிமையான சில பரிகாரங்கள் இருக்கு. பகை கிரக தொடர்புகள்லாம் வந்து நிறைய அதுக்கு உண்டான பலாபலன்களை, எதிர்மறையான பலன்களை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் நம்பணும். ஜோதிடர்களுடைய ஆலோசனைப்படி நிறைய பரிகாரங்கள் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பதிவு பண்றோம். அடிப்படையா ஜோதிடம் சம்பந்தமான ஆர்வம் இருக்கிறவங்க, மேலும் சில கேள்வி இருக்குது, உங்களோட சுய ஜாதகத்துல இந்த மாதிரி கிரக தொடர்பு இருக்குது அப்படின்னா, நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அல்லது கமெண்டா பதிவு பண்ணுங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இறைபக்தி டிவிக்கு ஜோதிடம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, அறிவார்ந்த விஷயங்கள் சார்ந்து நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.